ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல குலமுறை கிளைத்து படலத்துல 21வது பாடல் பார்க்க போறோம். தள்ள அறிய பெருநீதி தனியாறு புக மண்டும் பள்ளம் எனும் தகையானை வரதன் எனும் பெயரானை எள்ள அறிய குணத்தாலும் எழிலாலும் இருந்த வள்ளலையே அணையானை கேகையர்கோன் மகள் பயந்தாள். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். தள்ள அறிய அறிந்தவர்களால் விளக்க முடியாத பெருநீதி சிறந்த நீதிகளாகிய தனி ஆறு ஒப்பில்லாத நதிகள் புக தன்னிடம் வந்து சேர்வதால் மண்டும் பள்ளம் எனும் நிறைந்துள்ள ஆழமான கடல் என்று சொல்லத்தக்க தகையானை நல்ல பண்புகளை கொண்டவனும் எள்ள அறிய யாராலும் இகழ முடியாத குணத்தாலும் நற்குணங்களாலும் எழிலாலும் அழகாலும் இவ்விருந்த இங்கே அமர்ந்துள்ள வள்ளலையே இந்த ராமனையே அணையானை ஒத்தவனுமாகிய பரதன் என்னும் பெயரானை பரதன் என்னும் பெயருள்ள குமாரனை கேகையர்கோன் மகள் பயந்தாள். கேகைய நாட்டு மன்னன் மகளாகிய கைகேயி பெற்றெடுத்தாள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது சென்ற பாடல்ல எப்படி கௌசலை ராமனை பயந்தாள் பெற்றெடுத்தாள் அப்படின்னு சொன்னாரோ அந்த மாதிரி இந்த பாடல்ல கைகேயி பரதனை பெற்றெடுத்தாள் அப்படின்னு சொல்றாரு. இங்க பரதனுக்கு ஒருத்தருக்கு வந்து ரொம்ப உயர்வா சொல்லணும் அப்படின்னா யாரோ ஒரு நமக்கு இருக்கலே ரொம்ப நற்குணங்கள்ல மேலோங்கியவர் இப்ப விவேகானந்தர் மாதிரி இவருங்க அப்படின்னு சொன்னா விவேகானந்தர் தான் இருக்கலே நம்ம ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஞானிகள்ல ஒருத்தர். அவரை மாதிரி இவர் அப்படின்னு சொன்னா அப்ப அடேங்கப்பா எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. யாரை நம்ம ஊமைக்கு இழுக்கிறோங்கிறத பொறுத்து அவங்க நல்லவங்களா அயோக்கியர்களா எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம தரம் எங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்து சொல்லிட முடியும். அந்த மாதிரி யாரு பரதன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா ராமனுக்கு நிகரானவன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுல இருந்தே தெரியும் பரதன் வந்து ரொம்ப உயர்ந்த உள்ளம் கொண்டவன் நற்பண்புகள் கொண்டவன் அப்படின்னு. இப்போ சில வரிகளை மட்டும் பார்ப்போம் இதுல. அதாவது தள்ள அறிய பெருநீதி தனியாறு புக மண்டும் பள்ளம் எனும் தகையானை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? அதாவது யாராலும் விளக்க முடியாத ஒரு நீதி இருக்கிறதுலயே சிறந்த நீதிகள் எல்லாம் ஒரு ஆறு மாதிரியும் அது எல்லாம் வந்து சேரக்கூடிய கடல் எப்பேற்பட்டதாக இருக்குமோ அப்பேற்பட்டதாக இருக்கக்கூடிய தகைமை அப்பேற்பட்ட தகுதியுடைய பரதன் அப்படின்னு சொல்றாரு. இத ரெண்டு விதமா பொருள் கொள்ள முடியும். ஒண்ணு எப்படி நீதி எல்லாம் கடல்ல வந்து சேருதோ மண்டும் பள்ளம்னு சொல்றாருல, அதாவது வந்து கடலை நிரப்புது இல்ல, அதனால கடல் அளவு எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப உயர்வா சொல்லணும்னா என்ன சொல்லணும்? கடல் அளவு அந்த பண்பு கொண்டவன் அல்லது ஆகாயம் வானம் மாதிரி அப்படின்னு எல்லையே இல்லாததுக்கு ரெண்டு விஷயம் உதாரணமா சொல்லணும்னா ஒண்ணு வானத்தை சொல்லுவாங்க இல்லாட்டி கடலை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தானே. அந்த மாதிரி இங்க கடலை சொல்றாரு. ஒண்ணு கடல் மாதிரி ரொம்ப நற்பண்புகள் கொண்டவன் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். இல்லாட்டி எப்படி நீதி ஆறு வந்து கடல்ல புகுது பல நீதி ஆறு வந்து புகுதோ அந்த மாதிரி நீதி நூல்கள் எல்லாம் கற்று தேர்ந்தவன் அதன்படி நடப்பவன் அர்த்தம். இப்ப நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல நீதி எல்லாம் சட்ட புத்தகத்துல தான் இருக்கு ஆனா செயல்பாட்டுல எதுவுமே இல்ல அப்படின்னு. அந்த மாதிரி சொல்லிடக்கூடாது. நீதி வெறும்னு வாய் வார்த்தைக்கு மட்டும் சொல்றது இல்ல, அதை கடைபிடிப்பவனும் இருக்கணும்ல. அதனால எப்படி ஆறுன்னா வழின்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அதனால நீதி ஆறு அப்படின்னா நீதியை பின்பற்றுபவனாக பரதன் இருந்தான் அப்படின்னு பொருள் சொல்ல முடியும். ஆக முதல் விஷயம் கடல் அளவு நற்பண்புகள் கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது எள்ள அறிய குணத்தால் எப்பேற்பட்ட குணம் அப்படின்னா சில சமயங்கள்ல நமக்கு தர்ம சங்கடம் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம நல்லவங்களாக இருந்தாலும் அதை 4 பேர் கேலியும் கிண்டலும் பண்ணுவாங்க. என்ன இவன் பிழைக்க தெரியாதவனா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி இல்லாம என்ன யாராலையுமே அவனை வந்து அந்த அவனுடைய குணத்தை யாராலையுமே குத்தம் சொல்லிட முடியாது, எள்ளி நகையாடிட முடியாது அப்படிங்கிறது 2வது உதாரணமா சொல்றாரு. 3வது எழில் பார்ப்பதற்கும் பார்த்து கொண்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தன்மை கொண்ட பேரழகு கொண்டவன். இது எல்லாமே கொண்ட ராமன் அப்படின்னு சொல்லாம எப்பவுமே இங்க கம்பர் என்ன சொல்றாரு? ராமன் சீதை அப்படின்னு நேரா அந்த வார்த்தையை சொல்லிட மாட்டாரு.
ஒண்ணு அடைச்சொற்களோட சேர்த்து சொல்லுவாரு, இல்லாட்டி அவர் வார்த்தையவே வித்தியாசமா, நம்ம அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படிங்கிற பாட்டுக்குள்ளேயே பார்த்தோம். சீதைங்கிறவளுக்கு நேரா சீதைன்னு பேர் சொல்லாம என்னென்னலாம் பேர் சொன்னாருன்னு, அந்த மாதிரி இங்க நேரடியாக ராமன்னு சொல்லாம என்னன்னு சொல்றாரு, வள்ளல் அப்படின்றாரு. ராமனா வள்ளல் அப்படின்னு சொல்றாரு. ஏன் விஸ்வாமித்திரர் சொல்லும் பொழுது அப்படி வள்ளல்னு சொல்லணும் அப்படின்னா, தாடகை முதலான அவர்களை அப்பேற்பட்டவங்களை எல்லாம் வேள்வி நடத்த விடாம அவங்க தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அப்படி இருக்கும் பொழுது இவர் தானே, ராமன் தானே அந்த துன்பத்தை போக்கி இவருக்கு மட்டும் இல்ல, அவர் சுற்றி இருந்த அனைத்து முனிவர்களுக்கும் இன்பம் கொடுக்கக்கூடிய விதத்துல வேள்வியை நடத்தி முடிக்கிறதுக்கு ராமன் உதவியாக இருந்தார்ல, அதனால வள்ளல்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட வள்ளலுக்கு அணையானை, அப்பேற்பட்ட ராமனுக்கு நிகரானவன் இந்த பரதன் அப்படின்னு சொல்றாரு. கைகேயிக்கு பரதன் பயந்தாள் அப்படின்னு நேரடியாக கைகேயிங்கிற பேர் சொல்லாம இங்க என்ன சொல்றாரு, கேகேயர்கோன் மகள் பயந்தாள் அப்படின்னு. அதாவது கைகேயிங்கிறதே ஒரு காரண பெயர் தான். கேகய தேசத்து மன்னனுக்கு மகளாக பிறந்தவள்ங்கிறதுனாலதான் அவளுக்கு பேரே கைகேயி. நம்ம கௌசல்யா அப்படிங்கிறவளுக்கு பேர் காரணம் பார்க்கும் பொழுதே பார்த்தோம்ல, உச்சலம் மிகுதியாக மயில்கள் காணப்படும் தேசம் கோசல தேசம் கௌசல்யா. அது அந்த மாதிரி கைகேயிங்கிற பேரும் அப்படிதான், கேகய தேசத்து மன்னனின் மகள்ங்கிறதுனால கைகேயி. அப்பேற்பட்ட கைகேயிக்கு மகனாக பரதன் பிறந்தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. தள்ள அறிய பெருநீதி தனியாறு புக மண்டும் பள்ளம் எனும் தகையானை பரதன் எனும் பெயரானை எள்ள அறிய குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்த வள்ளலையே அணையானை கேகையர்கோன் மகள் பயந்தாள். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.